பிரச்சனைகளை படமாக எடுக்க முன்வந்ததற்கு பெரிய பெரிய நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அறுவர் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் லைன் புரொடியூசர் ஜெயக்குமார் அவர்களை வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். லக்ஷனா மேடம், விதாத் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். படம் நல்லபடியாக வந்திருக்கு. எல்லாரும் அக்டோபர் 10th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் உங்களோட சப்போர்ட் கொடுக்கணும். அப்புறம் மீடியா அண்ட் ப்ரெஸ் பீப்புளுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பயம் தோல்வியை தரும், துணிவு வெற்றியை தரும். அப்படி ஒரு கதாபாத்திரத்திலும் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள நடிகர் ஆனாலும், அண்ணன் ஆனாலும், அரசியல்வாதி ஆனாலும் அடிதடியில் வந்து போகும் முகம். அன்பானவர், நடித்து சிறந்தவர், நடிக்காமலே பழக்கத்தில் சிறந்தவர். அன்புடன் அழைக்கிறோம் அருள்தாஸ் அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். மருதம், எனக்கு இந்த படத்தில் எப்படி நான் உள்ள வந்தேன்னா கஜேந்திரன் சார் தான். ஆமாம், ஒரு 8-10 வருஷம் இருக்குமா சார், திடீர்னு ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்துச்சு. சார், நான் கஜேந்திரன் பேசுகிறேன் சார், இன்ஸ்டியூட் முடிச்சிருக்கேன். அது மாதிரி வந்து ஜெயம் ராஜா சாட்டையான் படனோட பேட்ச்சு, ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறேன், அதில் நீங்கள் பண்ணித்தரோன்னு கேட்டார். இந்த வாழைச்சாலை அப்போ நம்பி பண்ணி கொடுத்தேன். அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு நட்பு, அதுவும் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணாங்க. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணாங்க, இன்ஸ்டியூட்டு குரூப்பெல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கேப்புக்கு அப்புறம் இந்த படமும் அதே மாதிரி சார் மாதிரி வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு விதாத் சார் தான் ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எதுவுமே மறுக்கலை, உடனே போய் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா ஒரு திரைப்பட இயக்குனர் ஆகணும்னு ஒரு நீண்ட கனவோடு ஒரு பயணிக்கிற, சினிமா விட்டு வேறு எங்கேயும் போகாமல் தொடர்ந்து ஒரு இலக்கியோடு பயணிக்கிற இந்த மாதிரி ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு இயக்குநர்களுக்கு வந்து நான் எப்பயுமே முதல் காரம் கொடுப்பேன். அந்த மாதிரி தான் கஜேந்திரன் அவர்களுக்கும் நான் வந்து படம் பண்ணோம். எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி ஒரு நேட்டிவிட்டி ஃபிலிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய தென் மாவட்டங்கள்லேருந்து தான் வரும். இப்போ மதுரை, தேனி, பொள்ளாச்சி, அந்த மாதிரி. பட்டு இந்த பக்கம் வட தமிழகத்திலேருந்து வர்ற கதைகள் ரொம்ப குறைவு. இவர் வந்து ஆற்காடு மாவட்டம், அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கல்ச்சர், ஒரு விவசாயியோட கதை, அதை வந்து ரொம்ப அழகாக நுட்பமாக ரொம்ப லைவாக எடுத்தாங்க. எப்படின்னா ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இல்லாமல் ரொம்ப இயல்பாக நேச்சுரலாக. லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் மார்க்கெட்டு, ஒரிஜினல் அந்த மாதிரி எல்லாமே, எதுவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அதை நடித்த ஹீரோவும் அதே மாதிரி ரொம்ப இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நிறைய படங்கள் பார்த்துருக்கோம். விதாத் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஃபிலிமுக்கு ஒரு பொருத்தமான ஒரு கதைநாயகன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி பெறும். அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரகுநந்தனோட முதல் படத்துலேருந்து எனக்கு பண்ணியிருக்கோம். தென்பேர் புற பாட்டலும், தொடர்ந்து நீர்ப்பறவை, நிறையா படங்கள். ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவில். நேட்டிவிட்டியும் பண்ணுவார், ஃபேண்டசியும் பண்ணுவார். எல்லாமே நல்ல ஒரு இசை தெரிஞ்ச, முழுமையாக தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளர். கண்டிப்பாக வந்து இந்த படத்தில் நல்லா பண்ணிப்பான் நான் வந்து நம்புகிறேன். இந்த படத்தை தயாரிக்க முன் வந்த தயாரிப்பாளர் வெங்கடேஷ் சாருக்கு நன்றி. ஏன்னா ஒரு சின்ன படமாக இல்லாமல் ஒரு கண்டென்ட் பேஸு உள்ள ஒரு ஃபிலிமாக கமர்ஷியலாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறதுக்கு வந்து தயாரிப்பாளர் ரொம்ப குறைவு. இப்போ வந்து புதுசாக வந்திருக்காங்க. தொடர்ந்து அவர் நிறைய படங்கள் பண்ணணும். அவருடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு செஞ்ச ஒளிப்பதிவாளர் மற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக மருதம் வந்து செல்வ செழிப்போடு பெருவெற்றி பெறும். நன்றி. சாட்டை இயக்குனர் அன்பழகன் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக பேச அழைக்கிறோம்
பச்சை புல்வெளிகளுக்கு மத்தியில் கோட்டு போன்ற காட்சிகள் மிக நேர்த்தியாக வடிவமைத்த கலை இயக்குனர் தாமு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். அனைத்து மீடியா ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் கலை இயக்குனராக வாய்ப்பு தந்த அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கும் நம்ம ப்ரொடியூசர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி. இதில் எல்லாமே பெரிய ஒர்க்கும் இருக்காது, பெரிய செட்டும் இருக்காது. ஆனால் யதார்த்தமான விஷயங்களை நிறைய பண்ணியிருக்கோம். எதை பண்ணுன்றது இல்லாமல் அந்தளவுக்கு இயல்பாக அதிகம் இல்லாமல் லைவாக பண்ணியிருக்கேன் எல்லாமே. அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்களுக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். கலப்படமில்லா கரிசல் காட்டு இசை பொன்னை விளைவிக்கும் பூமி தாயின் பசுமை வளம் தளிக்க இதயத்தில் நிரம்பி வழியும் நல்லிசை வயக்காடும் வரப்புகளும் வாய்க்காலும் காற்றில் கை நீட்டி வரவேற்கும் மருதம் இசையின் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கடேஷன், தயாரிப்பாளர் வெங்கடேஷனுக்கும் டைரக்டர் கஜேந்திரன் சாருக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஆக்சுவலாக எனக்கு வந்து அவர் ஷூட் பண்ணிட்டு வந்துட்டார். இந்த படம் வந்துட்டு நான் வந்து ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த படம் பார்த்துட்டு தான் இந்த பாட்டெலாம் சாங்லாம் கம்போஸ் பண்ணேன். தென்மேற்கு பருவக்காட்டு நான் எப்படி பண்ணனோ அதே ஸ்டைலில் தான் பண்ணோம். ஸோ வந்து டைரக்டர் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டு காமிச்சாங்க. பார்த்துட்டு இந்தந்த பிளேஸ்மெண்ட்லாம் சாங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு ஓகே சார் இது பண்ணிக்கலாம்னு சொன்னார். ப்ரொடியூசர் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் தலைவர் வந்து அவரோட நான் 2வது படம் பண்ணுறேன். என்றாவது ஒரு நாள் நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம். ஆமாம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 அவார்டு வாங்கிச்சு. ஸோ 2வது படம் அவரோட இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் ஹீரோயின் ரக்ஷனா அவங்களோட இப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன். அருள்தாஸ் சார் இங்கே இல்லை, அவரோட நான் தென்மேற்கு பருவக்காட்டிலேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். தென்மேற்கு பருவக்காட்டு, நீர் பறவை, நிறைய படம் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா படமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு விவசாயியுடைய லைஃப்பை வந்து அழகாக எடுத்திருக்காரு. ஒரு விவசாயினா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும், அவன் ஒரு பிரச்சனையில் மாட்டினோம்னா அந்த பிரச்சனைலேருந்து எப்படி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படின்றது இந்த படத்துடைய ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருக்கும். அயோத்தி படத்துக்கு நான் இதே மேடையில் சொன்னேன், ஒரு குறிஞ்சி பூ பூத்த மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த படமும் மருதமும் மக்கள்கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் உருவாக்கும். அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி வந்து ஒரு வயலை வச்சுருப்பான். அந்த வயலை வந்து எப்படி பாதுகாக்கணும், ஒரு லோனோ அல்லது மற்ற விஷயங்களோ வாங்கினா எப்படி அதை வந்து சேஃபாக வச்சுக்கிறணும் அப்படின்றது இந்த படம் வந்து சொல்லுது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன் கதை சொல்லலை சார், சும்மா ஒரு லீடு தான். ஸோ வந்து சரவணன் ஸ்பேஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கோ ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த சாங்கும் ரொம்ப 4 சாங் வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீதின்ட்டு லீக் ரேட் எழுதியிருக்காங்க. ஸோ மற்ற படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வயலும் வாழ்வியலும் நேர்த்தியாக சொல்லும் மருதம் படத்தின் எடிட்டர் சந்துரு அவர்களை பேச அழைக்கிறோம். அப்பப்போ சொல்லுவேன், கோட்டுக்கும் கோவணத்துக்கும் உள்ள கதைதான் மருதம். வயலும் வயல் சார்ந்தும் உழவும் உழவனுடைய தொழில் சார்ந்து இயங்குவதுதான் அந்த மருதம். அதாவது கண்டுகொள்ளப்படாத திறமைகள் நிறைய இங்கே இருக்கு. அதுல ஒண்ணுதான் நம்ம கஜேந்திரன் இயக்குனர். அவர் உண்மையிலே ஒரு தயாரிப்பாளருக்கான ஒரு இயக்குனர். ஏன்னா நேர்த்தியா செலவு வைக்காம எவ்வளவு விரைந்து முடிக்க வேண்டுமோ அப்படி செய்யக்கூடிய ஒரு இயக்குனர். அவருக்கு அந்த கஜேந்திரன்ற ஒற்றை சொல்லுக்காக தான் நானு, ஆர்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாரும் இணைஞ்சோம். உண்மையிலே இந்த படம் வெற்றி பெறும். அவருக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து மிகப்பெரிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், விதாத் சார் மற்றும் ஹீரோயின் ரக்ஷனா, இவங்களுக்கெல்லாம் நான் நேர்லேயே ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணும்போது நேர்லேயே பார்த்து அவங்களுடைய அர்ப்பணிப்பேன். உண்மையிலேயே வியக்கத்தகுந்த பல இது என்ன சொல்றது, வியக்கத்தகுந்த செயல்களை எல்லாம் செஞ்சார் விதாத் சார் அந்த இடத்துல. ஏன்னா கேரவான் கூட இல்லை, நாங்களே ஆச்சரியப்பட்டு போனோம். உண்மையிலேயே இது கஜேந்திரன் அவருக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக தான் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயே வெற்றி பெறும். நன்றி, வணக்கம்.
நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். மந்திரமோ மாயங்களோ நம்பி நீ ஓடாது, தந்திரமோ சூழ்ச்சிகளோ நம்மை வெல்லாது. பாடலாசிரியர் நீதி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். பெரியவங்களுக்கும் பிரஸ் அண்ட் மீடியா சேனல்ஸ்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரக்ஷனா. மருதம் என்னோட செகண்ட் படம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி. என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான், எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து. அதோட ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும். சார் வந்து SRMல ப்ரொஃபஸர். சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க, அடிக்கலாம் போகிறாங்க, திட்ட போகிறாங்க, என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு. ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு. என்னென்னா எப்படின்னா, எனக்கு ஏதாவது சீனில் எப்போவுமே நான் கன்ஃபியூஸ்டாக தான் இருப்பேன். ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷனில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் சார்கிட்ட கேட்க மாட்டேன். ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன். சார் எப்படின்னு தெரியாது, அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரியலி கம்ஃபர்டபுள். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் பிரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் விதாத் சார், சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல. பட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். ஹீஸ் அன் அமேசிங் ஆக்டர் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். சாரோட கிராஃப்டை தனியாக நம்ம இங்கே இருந்த பிஹைண்ட் த கேமரா நின்று பார்க்கும்போது அது ரொம்ப ரேராக இருக்கும். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். சார் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுல ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சார் இஸ் அன் லிட்ரலி அமேசிங் ஆக்டராக நான் சொல்ல வேணாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார், ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. அண்ட் ஐ லவ் த விஷுவல்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், லைட் டிபார்ட்மெண்ட், கேமரா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ. ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம், சம்மரில் எடுத்தோம். எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு. ஐயோ, அந்த வெயிலில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார், மியூசிக் டைரக்டர். ஐயோ சார், என்ன சார் சான்ஸே இல்லை சார், ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது, நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேற ஒரு லெவலுக்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த இமோஷன்ஸ் வித் ஹிஸ் மியூசிக் அண்ட் மேஜிக்லாம் இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நீங்கள் எப்படி அந்த செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன். நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை, நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரியோ டைப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ அதே மாதிரி சொல்லும்போது, அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன். ஸோ அப்படி வரும்போது நான்லாம் வந்து என்னோட அம்மா மட்டும்தான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்க குழந்தைய பார்த்துக்கிறாங்க, எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு. எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர். எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு. இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபார்மன்ஸும் இருந்துச்சு, ஸ்கோப்பும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி, ரொம்ப சினிமேட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க.
and I'm so grateful to be a part of this film. கண்டிப்பா எல்லாரும் October 10th தியேட்டர்ல வந்து பார்க்கணும், எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ ரக்ஷனா. அடுத்து நான் பேச அழைக்கிறோம் மருதம் கதையில் மனதில் நிற்கும் மற்றொரு கதாபாத்திரம் அனு பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், press and மீடியாவுக்கு. Firstly, Vidat sir, thank you so much for calling me to the stage. And this is my second film. அன்பழகன் சார் இருக்காருங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேருந்து படத்தில் வாய்ப்பு கொடுத்தது அன்பழகன் சார் தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த இடத்துல. அண்ட் கஜேந்திரன் சார் ஃப்ரம் அந்த படத்துலேருந்து என்னை செகண்ட் ஃபிலிம்க்கு ஆப்ட் பண்ணதுக்கு ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ வெரி மச் ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் ரக்ஷனா, ஷீ இஸ் மை வெரி குட் ஃப்ரெண்ட் லைக் ஸ்பாட்டில் வந்து. அண்ட் விதாத் சார் பற்றி சொல்லணுன்னா லைக் நிறைய டீச் பண்ணியிருக்காரு. நான் ஒரு சின்ன ரோல் பண்ணாலுமே அவரோட காம்பினேஷன் இருந்த சீன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு இம்ப்ரோவைசேஷனாக இருக்கட்டும் ரொம்பவே. அண்ட் செகண்ட் ஃபிலிமில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது வந்து நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக எல்லாருமே October 10th தியேட்டரில் வந்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சவால்கள் பல கடந்தும் மனம் சளைக்காது சாதித்தவன், கலைக்காக ஏங்கி தவித்தவன், கிடைத்த வாய்ப்பில் எல்லாம் ஆழ் மனதிலிருந்து நடித்து சிறந்தவன். வருடங்கள் 15 அல்ல, தமிழ் சினிமா வரலாறு உள்ளவரை மைனா இருக்கும், பேசும். எளிய மனிதர்களின் கதையில் எப்போதும் இருக்கும். மருதம் மண்மணக்கும் கதையின் நாயகன் விதாத் அவர்களை பேச அழைக்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். ஃபஸ்ட்டு நன்றி வந்து இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் அன்பழகன். அவர் தான் வந்து கஜேந்திரனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒரு நல்ல கதை வச்சுருக்காரு, நீங்கள் கேளுங்க அப்படின்னு. நான் கதை கேட்டேன். கதை கேட்டபோது எனக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், இது உங்கள் லைஃப்பில் நடந்ததா, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது நடந்ததா, இல்லை உங்கள் கற்பனை கதையான்னு. இல்லை என் ஊரில் நடந்த கதை அப்படின்னாரு. என்னுடைய நண்பருக்கு நடந்ததுன்னு. அப்போ நான் லொக்கேஷன் பார்க்கும்போது அந்த நபரையும் சந்தித்தேன். இது ஒருத்தரை சார்ந்து இல்லை, மொத்தம் அங்கே ஒரு 3-4 பேரை சந்தித்தோம். 3-4 பேரை சந்தித்த போது அவங்க அதோடு வாழ்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அப்போ இந்த படம் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாங்கள் படம் முடிச்சிட்டோம். இது வெறும் வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மட்டும் நடக்கலை, இது ஆல் ஓவர் இந்தியாவில் நடக்குது. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம மீடியா நண்பர் தான் ஒருத்தர், அவர் வந்து ஃபோன் பண்ணார், இந்த ஏரியாவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னாரு. ஏன் என்ன விஷயம் அப்படின்னபோது இந்த படத்தில் என்ன நடந்ததோ அதே சம்பவத்தை அவர் சொல்கிறார். அதுவும் ஒரு சீனாகவே இருந்தது. அந்த சீனை அவர் சொல்கிறார், எனக்கு ரொம்ப இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் பாருங்கள், உண்மை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில் போய் தகவல் சொன்னீங்கன்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கூட கேட்கல. ஏன்னா இது வந்து லைஃப்பில் ஒன்று நீங்களே கொடுத்துருக்கீங்க, பேப்பரில் பார்த்து நான் கடந்து போயிருப்போம், இல்லைன்னா எங்கேயாவது விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு இல்லைன்னு சொல்லி நகண்டு போயிருப்போம். ஆனால் இது வெறும் படிக்காத பாமர மக்கள் மட்டும் இல்லை, படித்தவங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து அவசியமாக சொல்ல வேண்டிய ஒரு கதையாக இருந்தது. அப்படி தான் இந்த படம் வந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து அருள்தாசன்னா அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மாறன், முக்கியமாக சொல்ல வேண்டியது மாறன். அவர் அப்போ தான் ஜேபிபி படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனல் ஆச்சு. நானும் மாறனும் ஒன்றா வந்து ஸ்டூடெண்ட் நம்பர் 1 படத்தில் வந்து ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவரை ஃபோனில் 2-3 டைம் பேசியிருக்கேன். இந்த ஜேபேபி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசினேன். அப்போ நான் சொன்னேன், நம்ம 2 சேர்ந்து கூட பயணிக்கிற மாதிரி ஒரு நல்ல கதை இருந்தால் நம்ம பண்ணலான்னு. அப்போ கேட்ட கதை இது. அப்போ இந்த கதையில் ஒரு சின்ன கதாபாத்திரம் மாறன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அவர் சொன்னார், இல்லை பட்ஜெட்டு அப்படின்னா, நீ மாறன்ட்ட பேசுங்க, கதை பிடிச்சா எல்லா நடிகர்களும் வந்து
பணத்தை அதுக்கு அடுத்த படமாக பார்ப்பாங்க, நீங்கள் சொல்லுங்கன்னு. மாறன் கதை கேட்டு பிடிச்சது, அவர் சம்பளத்துக்கும் அதே இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. வந்து நாங்கள் பேசி ஒரு சில விஷயங்கள்லாம் அங்கே ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கு. மாறன் வந்து ஜேபேபி மாதிரி இதுலேயும் அவர் எவ்வளோ காமெடி பண்ணுறாரோ அதே நேரம் நம்மளை கலங்கவும் வச்சுருவார். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதனால் மாறன் அண்ணாக்கு வந்து இந்த டயத்தில் நான் இன்னைக்கு வரல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் சொன்னவொன்னே வந்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷம். அப்படி ஏன்னா அந்த படத்துக்கு ரொம்ப தேவை, அது ஒரு முக்கியமானது. அப்புறம் ரக்ஷனா வந்து ஆக்சுவலாக இதுக்கு இந்த கதை கேட்டாச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா. அப்போ ஹீரோயின் யாராவது சொல்லுங்கள் உங்களுக்கு சைடில், எனக்கு தெரியல, நீங்கள் பாருங்கள் யாரும். நாங்கள் வேற எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு இவர் வந்து சொல்கிறாரு, இந்த பொண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏங்க அது ஸ்கூல் படங்க, அது சின்ன பொண்ணு, அது எப்படிங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் நேராக பார்த்தீங்க. இல்லை எனக்கு தோணுது அப்படின்னாரு. இப்போ லொக்கேஷன் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு. இல்லை சொல்லியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க வந்து இந்த பையனுக்கு அம்மாவை ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க ரொம்ப கிளவர். எப்படின்னா அந்த கேள்வி யாரும் கேட்கவே மாட்டாங்கன்னா அவங்களே அந்த கேள்வியை கேட்டு பதில் சொல்லிடுறாங்க. ரொம்ப க்ளீனாக வந்து 2வது படத்துலேயே நான் தாயார் நடிக்கிறது அப்படின்னு யாராவது கேட்பீங்க, இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் யாராவது கேட்பேன்னா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அந்த கேள்வியும் கேட்டு அதுக்கு ஒரு பதிலையும் சொல்லிடுறாங்க. ரொம்ப ஏன்னா அந்த தாட் இருக்குல்ல, ஆக்டிங்க்கு வந்து நம்ம ஆக்டர் அவ்வளோதான், அது இந்த இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல, ஆக்டர் நம்ம பிடிச்சிருந்தா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியோட பழகின மாதிரி தான் எனக்கு இருந்தது. ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு நீங்கள் வந்து நடித்ததுக்கு, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இந்த படம் வந்ததுக்கப்புறம் எழுதுவாங்க, உங்களை பற்றி எல்லாருமே பேசுவாங்க. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரொம்ப எங்களையெல்லாம் விட அந்த பையனை சொல்லணும், அது இயக்குனருடைய பையன். ஆக்சுவலி வந்து எல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை கூட்டு வந்து நடிக்க வச்சோம்னா அது என்ன இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பு இருக்கும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்படி பேசுங்கிறது ஒன்று தெரியும். இவன் பார்த்தீங்களா, அவன் பாட்டு ஏதாவது சட்டையை கிழிச்சிட்டு இப்படி தான் வைப்பான். ஏதாவது சும்மா கூட கேட்கவே மாட்டான். ஆனால் இப்போ படமாக பார்க்கும்போது தெரியுது, எங்களை விட சிறந்த ஆக்டிங் அவன் தான் பண்ணியிருக்கான். ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்கான். அது வந்து உனக்கு தான் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான். அது ஆக்சுவலாக அந்த டயத்தில் கூட என்னடா நைட்டுலாம் ஷூட் நடக்கும், சொன்னதை கேட்க மாட்டான்னு கூட நமக்கு தோணும். டேரக்டர் இல்லை சார், அவர் வந்து குழந்தைய விட்டால் படமே வேணான்னு கூட போயிடுவார். அவ்வளோ பாசம் குழந்தை மேலே. சரி எடுக்கிறாருன்னா எடுத்து அதை நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கான். அப்புறம் இயக்குனர் சரவண சுப்பையா சார், அவங்க வந்து அந்த கதையோடைய அது பீக் டயத்தில் ஒரு விஷயம் இருக்கும், அதை வந்து ரொம்ப பிரமாதமாக சார் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு சாரை வந்து நான் ஆக்டராக சின்ன கேரக்டர் பண்ணுறதுலேருந்தே எனக்கு தெரியும். திருவண்ணாமலை படத்தில் தான் ஃபஸ்ட்டு சந்தித்தோம். அன்னைக்கு நான் எப்படி பார்த்தேனோ அதே எங்காவே இருக்கார், அப்படியே இருக்கார். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க சாருக்கும் ரொம்ப நன்றி, இப்படி ஒரு படத்தில் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த படத்துடைய ஒளிப்பதிவாளர் அருள் வல்லையா, அவர் ரொம்ப ஏன்னா இந்த ஊரில் வந்து அவரை தான் முதல்ல சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ணது வந்து ஏப்ரல் மேல, வெள்ளூரில் வெயில் கேட்கவே வேணாம், வறுத்து உட்கார வச்சுருக்கு. அந்த இடத்துல அவர் கேமராவை எடுத்துகிட்டு நாங்களாம் கூட ஷார்ட் முடிஞ்சோன்னே ஒதுங்க இடம் இருக்காது, இல்லைனாலும் ஒரு மைண்ட்லேயே ரிலாக்ஸுங்கிற ஒரு இடத்துல இருப்போம். ஆனால் அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த வெயிலில் வந்து அப்படி எடுத்தது வந்து ஒளிப்பதிவோட ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதனால் அந்த டீமுக்கே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எடிட்டர், அவர் வந்து எடிட்டர் ரூமில் தான் இருக்கணும், இல்லை ஸ்பாட் எடிட்டிங் இருக்கணும். ஸ்பாட் எடிட்டர் இல்லை, ரூமில் தான் எடிட்டிங். ஆனாலும் அவர் வந்து டெய்லி ஷூட்டில் வந்து உட்காந்துருவார். ஷார்ட் அப்படி கேமரா பக்கத்தில் நின்று என்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவார். அதனால் ஈஸியாக முடிஞ்சு படம் முடிஞ்சு ஆக்சுவலாக ஷூட் முடிஞ்சு கிளம்பும்போது காப்பி ரெடி, எடிட்டிங் முடிச்சிட்டாரு. அவ்வளோ ஸ்பீடாக ரொம்ப அழகாக பண்ணார். எடிட்டருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் வந்து இதில் செட்டு இல்லைன்னாரு, செட்டு மட்டும் போடுறது இல்லை ஆர்ட் டைரக்டர். அந்த அடிச்சிட்டாங்களா செட்டு மட்டும் இல்லை, அதை வந்து ரொம்ப இயல்பு மாறாமல் அந்த ஊரில் இருக்கிற சின்ன விஷயங்களுக்கு மாறாமல் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறது இருக்குல்ல, ப்ராப்ஸு
வேறு இடத்துல இருக்கும் அதை அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், இல்லை இங்கே இருக்கிறது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு ஆர்ட்டோட வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணார் தாமு சார். அதனால் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாரி அவங்க இல்லை, அவங்கெல்லாம் வந்து நானும் அப்படி தான் இருந்தேன். ஏதாவது யாராவது ஒரு மேடையில் ஒரு சின்ன ரோல் பண்ணால் நம்மளை கவனிக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது. அவங்க வந்து கூப்பிட்டோன்னே வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி, ஆடியோ ஃபங்க்ஷன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக அவங்க அந்த படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க. அதிலே கேட்டேன், அன்பழகன் சார் படத்தில் நான் நடிச்சிட்ருக்கேன், அந்த படத்துலேயும் அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஒரு சீன் தான் பண்ணாங்க, ரொம்ப செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாரும் கேட்டாமல் இந்த படத்தில் நான் சொல்ல, அவர் டைரக்டரே அதில் ஒர்க் பண்ணதுனால கூப்பிட்டுருந்தாங்க. இந்த படத்துலேயும் ஒரு நல்ல ரோல், ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது. இல்லை எனக்கு தேங்க்ஸ் இல்லைங்க, டைரக்டர் தான். அதனால் அவங்களுக்குமே நன்றி. அப்புறம் இந்த விழாவின் நாயகன் எங்கள் இசையமைப்பாளர், ரொம்ப பிரமாதமான, ஏன்னா ஆக்சுவலாக என்றாவது ஒரு நாள் வந்து தலைவர் பிச்சு எடுத்திருப்பார். அவ்வளவு விருதுகளுக்கும் காரணம் வந்து அந்த பின்னணி இசை. ஏன்னா ஒரு என்னதான் நடித்தாலும் அந்த கோர்வையை அழகாக வந்து பின்னணி இசை சேர்க்கறதுல பாடல் தலைவன் பிச்சுருவார். ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் தான் ரொம்ப பிரச்சனையான விஷயம். அதை ரொம்ப அழகாக கையாண்டிருந்தார். இந்த படத்துலையும் நானும் படம் பார்க்கணும்னு கேட்குறேன் தலைவா, அவர் நீங்கள் நேராக வெள்ளித்திரையில் காண்கன்னே சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் இன்னும் படம் பார்க்கல. ஆனால் எனக்கு தலைவர் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதில் வந்து ஒரு டீசர்னு ஒரே ஷாட் ஒன்று பண்ணியிருப்போம், சும்மா நடந்து வரதை. அது வந்து அந்த ஷார்ட்டை பார்த்துட்டு 1000 பேர் அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கதையே சொல்கிறாங்க. அப்போ அது சொல்கிறதுக்கு ஒரு காரணம்னா தலைவருடைய பேக்ரவுண்ட் மியூசிக், அதில் போட்ட ஒரு சின்ன விஷயங்கள். ரொம்ப நன்றி தலைவா, இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் வந்து ஊரில் வந்து அவர், நம்ம அங்கே உள்ள ஒரு ஃப்ரெண்டு மேனேஜர் நினச்சேன் நீதி, ஆனால் அவர் கவிஞர்னு இப்போ தான் தெரியுது. திடீர்னு இன்றைக்கி வந்து ஏற்றுறாங்க. ரொம்ப பிரம தலைவா, உங்களை அங்கே பார்த்தோம், ஆனால் நீங்கள் பாட்டு எழுதுவீங்கன்னு தெரியாது, ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கீங்க. நான் கூட நீதி எங்கே அவரை காண நினச்சான்னு எனக்கு உண்மையிலே சர்ப்ரைஸ். இல்லை எனக்கு முன்னாடி ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, எனக்கு அதுவும் ஞாபகம் இல்லை, சொல்லியிருந்தாலும் ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸு. அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அவர். ஸோ ஊருக்காரன்னு நினச்சேன், இங்கே வந்து அவர் அங்கேருந்து பாடல் எழுத ஆரம்பித்தேன் நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதம். நன்றி கவிஞர் நீதிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன விட்டேன், அதுதான் தலைவர் தான் விட்டார். எங்க உங்களை விட்டுட்டேங்க. அவர் பக்கத்தில் சொல்கிறார், அதான் அவர் வந்து ஓமையாக சொல்கிறார், இந்த பேரை விட்டேன், டைரக்டர்ப்பா டைரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னு. ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அதை வந்து என்னென்னா ஆக்சுவலி எனக்கு சில பண்ணும்போது எனக்கு நான் எந்த வசதியும் இந்த படத்தில் வந்து கேட்கலை, அவங்களும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நடந்துருச்சு. நான் வந்து இதெல்லாம் வசதியாக இருக்கணும். ஏன்னா மாறன் வந்த அன்னைக்கு ஒன்று சொன்னார், நீலாம் பழைய பிசியா அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறேன், சினிமா எப்படி மாறிடுச்சு, இன்னும் 35 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கீங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு 4 பேர் இருப்போம், அங்கே வச்சு போயிட்டுருக்கோம், எந்த வசதியுமே கிடையாது. நான் சொன்னேன், இந்த ஊரில் என்ன வசதிங்க கொண்டு வர முடியும் பாருங்கள். எனக்கு இல்லை, இன்னைக்கு லொக்கேஷனே மாற்றிருக்கலாம், ஏன்னா கதை இந்த ஊரில் நடக்குது, அதான் இருக்கணும். ஐயோ, நாங்கள் எங்களுக்கு ஷார்ட் முடிஞ்சால் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டு உட்காரணும். அது இப்போல்லாம் அப்படி இல்லை. அது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம் போகணும்னா இங்கேருந்து பைக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகணும். ஏன்னா இப்போ எங்கேயாவது ஓரமாக போகலாம் வச்சுங்களேன், அங்கே பார்க்குற ஒரு 10 பேர் அவர் நடிகர் இல்லை அப்படின்னு உட்காந்து நம்ம பக்கத்தில் நிற்பாங்க, நம்ம பின்னாடியே போனால் பின்னாடியே வருவாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. சாப்பிட போகணும் இல்லை ஏதாவது வேணும்னா அந்த ஊரில் கிடைக்கிற 4 பொருள் தான், அதுதான் சாப்பாடு. அந்த 30 நாள் வந்து நீ எப்படி ஒத்துக்கிட்ட, ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீ ஒத்துக்கிட்டதுனா நாங்களும் ஒத்துக்கிட்டோம், ஹீரோவே இப்படி தான் இருக்கிறாரு, நாங்கள் மட்டும் என்ன அப்படின்னு. இல்லை ஒரு நல்ல கதைக்கு அப்போ நான் மட்டும் இல்லை, நம்மளை விட்டுருங்க, டெக்னீஷியன் வந்து அத்தனை பேர் யூனிட்டி அங்கே தானே இருந்தது. அது உண்மையில் ஆக்சுவலாக நான் தான் சொன்னேன், எல்லாரும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு, எல்லா வசதியும் இருந்துட்டு நம்ம ஒரு இடத்துல போய் அந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறது இருக்குல்ல, அது நடிகனுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாழ்க்கை அது. ஒரு 25 நாள் வந்து ராணிப்பேட்டையில் அவங்க வாழ்க்கையாக வாழ்ந்தது. அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த கஜேந்திரன் சாருக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து
அவர் இப்படி இருக்க மாதிரி தான் அப்படி இருப்பார். அயராது உழைச்சிருக்காரு. நான் தான் சொன்னேன் என்னென்னா சில விஷயங்கள்லாம் ஏன் இதெல்லாம் தேவையை எடுக்கலான்னு அவர் ஒரு பட்ஜெட் ஒன்று கோடு போட்டார் இந்த ப்ரொடியூசர்கிட்ட வந்து. ஏன்னா இது சின்ன பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து அதை வந்து என்னமோ அவர் பாக்கெட்லேருந்து எடுக்கிற மாதிரியே தான் உட்காந்து வேலை பார்த்தாரு. அதனால் சில விஷயங்கள் வந்து இது போகலாமேங்கும்போது அது மாட்டல இல்லை சார் இது எனக்கு தெரியும் சார் இந்த கதைக்கு இது போதும், இந்த கதை இது சொல்லும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக ஒரு கிராஃப் போட்டு படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து என் லைஃப்பில் என் வரிசையில் நல்ல படங்களில் இந்த படமும் ஒன்றா இருக்கும். ஆனால் இது வந்து எனக்கு வியாபார ரீதியாக அது பெருசாக இருக்கணும். ஏன்னா இந்த அர்வர் ப்ரைவேட் லிமிடெட் வந்து இதுக்கு அடுத்து ஏன்னா இந்த கம்பெனி வந்து எனக்கே 2-3 கதைகள் சொல்லியிருக்கு. எனக்கு இல்லை, இவங்கள்ட்ட 2-3 கதைகள் இந்த மாதிரி யதார்த்தமாக உண்மை சம்பவங்களை வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் அந்த படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்களுக்கு இந்த படம் ஓடணும், அடுத்த படங்கள் நல்ல படங்களாக இருக்கும், ரொம்ப நல்ல கதைகளாக இருக்கும். அதனால இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட்டு தேவை. இப்படி ஒரு படத்தில் என்னை ஜாயின் பண்ணதுக்கு இந்த டீமுக்கு இந்த தயாரிப்பாளர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இயக்குனர்கள் சிறந்த நடிகர்களாகவும் இருப்பதால் அந்தந்த கதாபாத்திரங்கள் உயிர் பெறுகின்றன. மகாராஜா, விடுதலை 2, மாரீசன் என்று சமீபத்திய படங்களின் கதை தீர்வில் கூடுதல் கவனமும் நிறைய தன்னம்பிக்கையும் அதிநிறைய நேர்மறை எண்ணங்களும் உண்டு. எப்போதும் மனதாலும் உடலாலும் இளமை பொங்க நடித்துக் கொடுக்கும் சரவண சுப்பையா இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்கு என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டோன்ட் லைக் டு ஸ்டோல் அன்னெசரி யுவர் டைம்ஸ். நான் என்ன நினச்சேன்னா அந்த விஷயங்களை வந்து வித்து கிளியராக பேசிட்டாரு. ஸோ ஐ லைக் டு ஸ்பீச் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் டைரக்டர் கஜேந்தர். ஹி இஸ் எ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து சிட்டிசன் படம் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கு. அந்த பீரியடில் வந்து ஏஷியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து 435 அப்படின்னு ஒரு கேமரா வச்சு நாங்கள் ஷூட் பண்ண ஒரு படம். அதில் நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணாங்க. ப்ராப்பராக ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணவங்க 7 பேர். அதில் 7வது அசிஸ்டண்ட் தான் அவர் கஜேந்திரன். அந்த படத்தில் ஒர்க் பண்ணார். நக்மா வச்சு கிண்டியில் ஒரு சீன் எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சிவியர் ஸ்டமக் பெயின் ஆகி டிசென்ட் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவர் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அவரால் ஒர்க் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப்டர் 20 years எனக்கு வந்து கால் பண்ணி, சார் நான் எஸ்ஆர்எம்ல இப்போது விஷுவல் கம்யூனிகேஷனில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை மறுபடியும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. சார் நைஸ் கை. சினிமா அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா ஃபிட்னஸ் ஆஃப் சர்வைவில் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ எனக்கு கண்ணுக்கு தெரிகிறது ஆர்எஸ் கார்த்திக், தேவராஜன் அந்த மாதிரி ஒருத்தவங்க 2 பேர். இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் பர்சனாக கூட ஆக்டிங் அப்படிங்கிறதும் ஒரு ஹாபியாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்குமே அமையறது இல்லை. ஈவன் தோ டைரக்டர்ஸுங்களுக்கு கூட இந்த படம், இந்த கதை, இது பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த சம்பவம், இது எல்லாமே வந்து ஒரு 2009 நான் ஒரு ஃபிலிம் பண்ணேன். மகான் கணக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அவன் அசிஸ்டன்ட் தான். ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணும் சார் ஒரு ரோல் அப்படின்னா. இந்த படத்தில் கூட நான் இந்த ஒரு ஷாட் கூட போடாதன்னு நான் சொன்னேன். இதை போடாத, இந்த கேரக்டர் இருக்கிறதே தெரியக்கூடாது யாருக்கும் அப்படின்னு. அது வித்யார்த்தம் ரொம்ப நாசுக்காக சொல்லியிருக்காரு. இட்ஸ் ஆஸ் யூஷுவல். இவ்வளோ போலீஸ் ட்ரெஸ் போடலையே ஒரே கல்பரேட் தான். பட் என்ன அப்படின்னா அந்த கார்பரேட் பீப்புள்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா கூட எப்படியெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடித்தட்டு மக்களுடைய அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளில வர முயற்சி செய்கிற மக்களுடைய வாழ்வியலை பற்றி தான் பேசியிருக்கு. சமீபத்தில் தண்டகாரண்யம், மலை சார்ந்த மக்கள், ஆல்ரெடி மேடம் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மருதம் அப்படிங்கிறது வந்து அந்த நிலம் சார்ந்த சில விஷயங்களை பேசியிருக்கு. ரொம்ப நல்லா பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன் சார் உங்களுடைய டேலண்ட்டுக்கான ஒரு ஹைட்டை வந்து இன்னும் சினிமா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் நான் மனசார ஃபீல் பண்ணுறேன். பட் அது வந்து உங்களுக்கு சீக்கிரம் நெருங்கி வரும். ஏன்னா இந்த படம் டிபெண்ட் பண்ணுற சாங்ஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட நேட்டிவிட்டி ஃபோக். நம்ம அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கு. அந்த ஸ்கேலுக்குள்ளே அவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. அதுவும் எடுத்த ஷார்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாங் கம்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சம்டைம்ஸ் அது பெருசாக கிளிக் ஆயிருக்கு. பாரதிராஜா சார் படத்துக்குலாம் பெருசாக கிளிக் ஆயிருக்கு. தம்பி கஜேந்திரன் வந்து ரொம்ப டேலண்டான ஒருத்தர் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அவர் ஒர்க் பண்ணுற காலேஜ் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ். நம்ம பெப்சிக்கும் சரி, எங்கள் யூனியனுக்கும் சரி, டைரக்டர் யூனியனுக்கும் சரி, இப்போ எஸ்ஆர்எம்ல நிறைய காலேஜ் சீட்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க கஷ்டப்படுறவங்களுக்கு.
அதனால அந்த இன்ஸ்டியூஷனுக்கு முதல்ல நன்றி. நெக்ஸ்ட் அவங்களுடைய டீன் வந்திருக்காருங்க சார். சார் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்காரு. என்னன்னா, தன்னுடைய மாணவன் ஒரு படம் எடுக்கிறான், இந்த மாணவன் இங்கே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி இந்த படத்தினுடைய ஒரு 40 to 60% ஆஃப் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக உள்ள அதை பயன்படுத்த சொல்லி, ஸோ கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மார்னிங் ஒரு 6 o'clock அசம்பிள் ஆகி டப்பிங்லாம் முடிப்போம். ஸோ அந்த மாதிரி எவ்வளவு எக்கனாமிக்காக ஒரு படத்தை வந்து ஷூட் பண்ண முடியுமோ அப்படி ஷூட் பண்ணியிருக்காரு. ஆனால் அது ஃப்ரேமில் எங்கேயுமே தெரியாது. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் ரக்ஷனா மேம், நான் இங்கே வந்தால் திரௌபதி 2ல் அவங்கள பார்த்ததே நான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறேன். என்னால் அவங்கள இது பண்ண முடியல, ரெகக்னைஸ் பண்ண முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ஆக்டர்ஸ். ஷீ காட் எ குட் ஃபியூச்சர், நாட் ஓன்லி ஃபார் எதிர்காலம், ஆல்ரெடி நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அதனால அதுக்கான ஒரு படங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். சித்தார்த்தை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இஸ் ஹைலி டேலண்டட், நாட் ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன். வித்தார்த் வந்து அங்கே என்ன சாப்பிட்டாருங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த வில்லேஜ் வந்து அவ்வளோ ட்ரை வில்லேஜ், எல்லாரும் ஒன்று மறந்துட்டாங்க. அக்னி நட்சத்திரம் அடிச்சிட்டு இருக்கு வேலூரில், சுற்றி மவுண்டைன் அந்த இடம். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கணும். ஒரு நாங்கள் பரவாயில்ல மேன், உமன் வந்து அங்கே வந்து அந்த 30 நாள் அங்கே கழிச்சிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும். வித்தார்த் வந்து நொங்கு தான் சாப்பிட்டார், வேறு எதுவுமே சாப்பிடல. நான் பார்த்துட்டே இருப்பேன், வெறும் ஃபுட்டு வந்து நொங்கு தான், இந்த தோலை உரிச்சு நொங்கு மட்டும் சாப்பிடுவார். நான் வந்து மோர் சாப்பிடுவேன். இப்படிதான் அங்கே வந்து ஒர்க் பண்ணோம். பட் இந்த கஷ்டங்கள் எதுவுமே வந்து மாறன் அண்ணன் அருமையாக ஒர்க் பண்ணார். அருள்தாஸ் அவர் என்னுடைய ஏபிசி படத்தில் வந்து எனக்கு கேமராமேனை கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. சரி, இந்த மாதிரி சின்ன கேரக்டர், சின்ன காஸ்டிங்ஸ்லாம் கூட நல்லா பண்ணியிருக்காங்க. மேடம் உங்களுடைய போர்ஷன் நல்லா இருக்கு மேடம். சின்ன கேரக்டர் கூட கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது, ரொம்ப ஒரு வேல்யூபிளான கேரக்டர் தான் கஜேந்திரன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ண எடிட்டர் அங்கேயே நான் பார்த்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. கிடைச்ச அவைலபிள் லைட்டிங்ஸ், அவைலபிள் லொக்கேஷன்ஸ், வீடு, ஃப்ரெண்டு வீடு, அவருடைய சன்னு, அவங்க ஃபேமிலி பீப்புள்ஸ், அந்த வில்லேஜில் இருக்கவங்க, இவங்களே வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி அதில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் தே ஆர் நாட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அவங்களை எப்படி கைட் பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை வச்சு எவ்வளோ ரிச்சாக ஃப்ரேம்லாம் எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்தார். கோர்ட்டு சீன்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த கோர்ட்டு சீன்லாம் அநேகமாக வந்து நல்லா பேசப்படும். ப்ரெஸ் பீப்புளான அவங்களால வந்து கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து வரவேற்கப்படும். ஏன்னா நீங்கள் வழக்கமாக பார்த்துட்டு இருக்க சினிமாலேருந்து ஒரு மாறுபட்ட ஒரு கண்ணோட்டத்தையும் கோணத்தையும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த இனிய மதிய பொழுதுல நீங்கள் வந்து எல்லாரும் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்க கேட்டுக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து அதை மன்னிக்கணும். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். ப்ரொடியூசர் சார், அடுத்து நீங்கள் நல்ல படங்கள் நிறைய பண்ணுவீங்க. கஜேந்திரன், விஷ் யூ ஆல் தி சக்ஸஸ். தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ சார். உங்க சட்டை எங்க சட்டை மாதிரி இருக்கு சார். தேங்க்யூ. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் என்று தன் படைப்புகளில் விரும்புபவர், மருதம் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர் பத்ரி வெங்கடேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம்.